தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், ஆனால் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாய் வாய்தான் வாய்தா, வாய்தான் வாய்தா, வாய்தான் வாய்தா. வாய்தான்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வாய்தானா எத்தனை பேருக்கு தெரியும்? வாய்தானா என்ன? வாய்தானா என்னன்னா தள்ளி போகிறது. இன்னைக்கு நடக்க வேண்டிய கேஸு நெக்ஸ்ட் மாதம் நெக்ஸ்ட் வாரம் போகிறது. அப்போ வாய் தான் நமக்கு நிறைய விஷயங்களை தள்ளி போகவும் பண்ணுது, கூடி வரவும் பண்ணுது. இப்போ வக்கீலுக்கு வாய் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே கேஸ் சால்வ் ஆகிடும். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எப்படியா பேசி என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று பேசி முடிச்சுடுவார், இல்லை பெயில் வாங்கி கொடுத்துருவாரு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். இப்போ மேஜிஸ்ட்ரேட் இருக்கிற இடத்துல வாய் பேச வேண்டிய வக்கீல் போடலாம், என்ன ஆகும்? நெக்ஸ்ட் கேஸ் இதுவாகிடும். அது போல தான் நம்ம வாய் தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது, நம்ம வாய் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தள்ளி போகவும் பண்ணுது. வாய் தான் தள்ளி போகுது. அப்ப நம்ம வாய் நம்ம சரீரத்துடைய ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. கரெக்டா? அதனால்தான் வாயை தந்து பாடுங்க, வாயை தந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை தந்து ஆண்டவருடைய விசுவாசத்தை பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே வாய் தான் நமக்கு முக்கியமே தவிர வாய் தான் முக்கியம் கிடையாது. வாய் தான் காலதாமதம் ஆகிட்டே போகும். அப்போ வாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அதே வாய் நமக்கு காலதாமதத்தையும் கொண்டு வரும். ஒரு பைபிளில் ஒரு தேவ மனுஷன் பயங்கரமான உபத்திரவமான நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இப்போ நம்மளால் அப்படி தீர்மானம் எடுக்க முடியாது. ரொம்ப மன கஷ்டத்துலேயும் கவலையிலையும் போராட்டத்திலையும் கண்ணீர்லையும் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு தேவ மனுஷன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அது என்ன தீர்மானம்? யோபு 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஜீவனுக்கும் சாபத்தை பாருங்க. யோபு தீர்மானம், என் வாயினால் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அப்ப பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதா? வாயிலிருந்து ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுது? வாயினால நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். சிலர்லாம் வாயை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாய் எது வரைக்கும்? காது வரைக்கும். வாயில என்ன இருக்கோ இல்லையோ ஊர் விஷயம் மொத்தம் இருக்கும் வாயில. ஊருடைய மொத்த டேட்டா பேஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி சேவ் பண்ணி வைக்கிறோம், போன்ல எப்படி சேவ் பண்ணி வைக்கிறோம், அந்த மாதிரி மொத்த டேட்டா பேஸையும் வாயில வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா? அப்ப இவங்களுக்கு வாய்தான், நமக்கு வாய்தான். ஊர் செய்தியை வாயில ஃபுல்லா வச்சுக்கிறவனுக்கு வாய்தான், அவனுக்கு காலதாமதம் ஆயிட்டே போகும். ஆனா இயேசுவை வாயில வைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுமா மாறாது? சரி, இப்ப இந்த பைபிள்ல வாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நிறைய பேர் கடந்து வந்திருக்கலாம், ஒரு சிலர் இந்த தவறையே செய்திருக்கலாம். இந்த வாய் ஏன் வாய்தாவா மாறுது? இந்த வாய் எனக்கு ஆசீர்வாதமா மாறல, வாய்தாவா மாறுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த வாயில அப்படி என்னதான் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். இப்படியே அவன் தினம் தினம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாய் இங்க என்ன பண்ணுதான்? நெருக்குதான். வாய் என்ன பண்ணுதான்? நெருக்கத்தை உண்டு பண்ணுதான். சிலர் பேசிய நெருக்கத்தை உண்டு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசிய நெருக்கத்தை உண்டு பண்ணிடுவாங்க. எதுவும் வேற எதுவும் செய்யலே தேவையில்லை, பேசிய நெருக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்ப வாய் என்ன இருக்கு அவங்களுக்கு? அவன் நினைச்சிக்கலாம் அந்த வாய் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, ஆனா அந்த வாய்தாவை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. வாய்தானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர்ட்ல எல்லாம் காலதாமதம் ஆகிட்டே போகும், வருஷம் கேஸ் போயிட்டே இருக்கும், ஆனா முடிஞ்ச பால் இருக்காது. ஆளே முடிஞ்சிடுவான். பாருங்க, இவங்க வாய் என்ன பண்ணுதான்? நெருக்குதான். ஒரு மனுஷனை வாய் நெருக்குது. ஆனா நான் சொல்றேன்,
கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள் நெருக்கப்பட்டாலும் பெருக்கத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார். நான் ஒரு மனுஷனால வார்த்தையினால அவன் வாயினால நான் நெருக்கப்பட்டேன்னா கர்த்தர் என்னை விசாலத்துல கொண்டு வைப்பார், அவனுக்கு வாய்தாவை உண்டு பண்ணி வைப்பார். அப்ப வாய் ரொம்ப முக்கியம். வாய் என்னவா இருக்கான்? நெருக்குற காரியமா இருக்கு. இன்னொரு காரியம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியனிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசனத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். முதலாவது வாயின் வார்த்தை நெருக்குது. இப்ப பாருங்க, வார்த்தையினால வெட்டி போடுவோம், கொல்ற காரியம் இருக்கான் வாய்க்குள்ள. எவனாவது இவங்களே சொல்றாங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள். என்ன கத்தியில வெட்ட முடியும், நாவில வெட்ட முடியுமா? பாருங்க, முதல் வார்த்தை நெருக்குகிறதாம். இப்ப வாய் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? நெருக்கமான வார்த்தை நமக்கு வேணாம். நம்மளை நெருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாய்தாவை கொடுப்பார். ரெண்டாவது பாருங்க, வாயின் வார்த்தை கொல்லும் ஒரு மனுஷனை. எரேமியா நல்ல மனுஷன் தான். இந்த நல்ல மனுஷனுக்கு விரோதமா எழும்பி வந்து இவனை என்ன பண்ணலாம்? தன் வாயின் வார்த்தைகளினால நெருக்கி போடலாம். சிலருக்கு வெட்டுக்கத்தியே தேவையில்லை. வீட்டில் வெண்டைக்காய் வாயில் விட்டா போ, கத்திரிக்காய் இதை கேரட்டை கொடுத்தா சர்ன்னு ஸ்லைஸ் போட்டுருவாங்க. அப்படி இருக்கா வாய். எப்படிப்பட்ட வாய் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாயெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்களான்ட்டு. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாய்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்களா? இந்த தலைப்பு நான் வேற மாதிரி வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த வாய் தான்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஏன்னா அது காலதாமதம் ஆகிற ஒரு விஷயம். வாய்தான். இப்ப பாருங்க, யாருக்கு வாய்தா? வாயில நெருக்கிற வார்த்தை இருக்கிறவர்களுக்கு வாய்தா இருக்கும், வாயில அறுக்கிற வார்த்தை இருக்கிறவர்களுக்கு வாய்தா இருக்கும். அடுத்தது பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் தொண்டை பிரேத குழி வஞ்சனை செய்கிறார்கள். இங்க பாருங்க என்ன இருக்கா? இப்ப வாய்க்குள்ள விஷம். முதல்ல வாய்க்குள்ள என்ன இருந்தது? நெருக்கும் வார்த்தை. ரெண்டாவது வாய்க்குள்ள இருந்து என்ன இருந்தது? கொல்லும் வார்த்தை. மூணாவது விஷம் இருக்கான். நிறைய பேர் இது தெரியாம போய் தான் விழுந்துருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாருங்க, இப்படிப்பட்ட ஆள்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இவங்களை நம்பி இவங்க வேலை ஆகிற வரைக்கும் உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க உங்களை? ஏன்னா வாய்க்குள்ள பேசும்போது இனிப்பு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? விஷம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம தேவைப்படுவோம். ஆனா பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை அவங்க அப்ப விஷத்தை கக்குவாங்க. இப்ப வாய்க்குள்ள என்ன இருக்கா? பாம்பின் விஷம் இருக்கிற வாய். இப்படிப்பட்ட வாய்க்கு வாய்தா உண்டு, காலதாமதம் நடக்கும். பாருங்க, இந்த விரியன் பாம்பின் விஷம் ஒரு துளி விஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யானையே செத்துரும். 20 மனுஷங்களை ஒரு துளி விஷம் சாவடிக்கும். அப்போ வாயில பாருங்க எதை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, விஷம் இருக்கிற வாயா இருக்கும். முதலாவது என்ன சொன்ன? வாயில நெருக்கும் வார்த்தைகள் இருக்கிற வாய். ரெண்டாவது வெட்டி சாய்க்கும் வாய். மூணாவது விஷம் இருக்கிற வாய். பாருங்க, சிலர்லாம் வாயை திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே காலி ஆயிடும். ஊருக்கு ஒன்று இருக்கும் வாய்தா. ஊர் பக்கம்லாம் போயிருக்கீங்களா? ஊருக்கு ஒன்று இருக்கும். அது ஒன்று வாயை தந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே காலி. சிலது வாயை தந்தா நாடே காலி. சிலர் வாயை திறந்தா நாடே காலி. அப்படிதானே இன்னைக்கு நாடுகளுக்கு சண்டை வருது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? வாய்தா. நாடுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அது காரணம் என்ன? வாய்தா. சும்மா இல்லாத இவர் ஒரு அறிக்கை கொடுக்கறது, அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறது, அப்புறம் அடிச்சுக்கிறது. பாருங்க, வாய் எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? வாய் நமக்கு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது. சில நேரத்துல வாய் நமக்கு வாய்தாவா மாறிடுது. ஆனா வாய்தாவா மாறக்கூடாதுன்னா நம்ம வாய் எப்படி இருக்கக்கூடாது? நெருக்கக்கூடாது. அடுத்தது வெட்டக்கூடாது, விஷம் இருக்கக்கூடாது. அடுத்தது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இங்க பாத்தீங்களா, வாய்க்குள்ளேயே நெருப்பு வச்சுன்னு சுத்துற ஆளு. பேசனாவே சும்மா பொசுங்கிடும் வாழ்க்கை. பேசனாவே காலி. நம்ம 100 வார்த்தை பேசுவோம், அவன் 2 வார்த்தை தான். வாழ்க்கையே எரிஞ்சு சாம்பல் ஆகிற வார்த்தை. வாயா இது அப்படின்னு பேசிய ஒரு மனுஷன் என்ன பண்றது? சரி வாசிங்க.
அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும். இங்க பாருங்க, நாவு நெருப்பா இருந்து என்ன பண்ணா சில குடும்பங்களே கொளுத்திட்டான். ஆனா அவங்களுக்கு கொளுத்துறவங்களுக்கு அக்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாய்தாதான். ஆனா இங்க என்ன நடக்குதா, ஒரு வாய் ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும். அப்படியே குடும்பத்துக்குள்ள கலகம் பண்ணி பேசி 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 அந்த குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்குறது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வாயை வச்சுட்டு நம்ம அப்படியே நெருப்பு போல பேசிட்டோம்னா எல்லாரும் அழிச்சிட்டோன்னு. அவங்களுக்கு அதை விட அக்னி, அவியாத அக்னி அவங்களுக்கு காத்திருக்கான். இப்போ பாத்தீங்களா, வாய்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம வாய்க்குள்ள பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில மனிதருடைய வாய் எப்படி இருக்கான், நெருக்கிற வார்த்தை இருக்கான், கொல்ற வார்த்தைகள் இருக்கான், விஷமான வாயா இருக்கான். அடுத்தது எப்படி இருக்கான், நெருப்பு. வாயை தந்தாலே டிராகன் படத்துல வராம நெருப்பா வரும், அனல் கக்குற வார்த்தை. அதெல்லாம் அந்த மாதிரி அனல் கக்குற வார்த்தைலாம் பார்க்கணும்னா நம்ம அடுக்குமாடி ஏரியா பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, சும்மா டெய்லி பார்க்கலாம். சும்மா ஃபயரா பேசுவாங்க, ஃபயரா இருக்கும் வார்த்தைகள். சில டீசெண்டா இருக்கிறவங்களா இருக்காங்க கேட்டுக்கின்னு, பாவம் என்ன பண்ற அனல் கக்குற டிராகன்களை பார்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆட்களை கடந்து வந்திருக்கீங்களா? சுயநலமா உங்ககிட்ட பேசின வாய், விஷத்தை வாயில வச்சுட்டு இனிப்பா அந்த நேரத்துக்கு பேசின வாய், கொல்லும் வாய், எரிக்கும், குடும்பத்தையே அழிச்சு எரிச்சிற வாய். அடுத்த சங்கீதம் 52:2. சங்கீதம் 52:2. இப்ப பாத்தீங்களா, சவர கத்தி பார்த்திருக்கீங்களா? சேவ் பண்ணுவாங்களே, நான் வாய் எப்படி இருக்கான், சவர கத்தி போல இருக்கான், வெட்டுறதே தெரியாது, ரத்தம் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். எப்படி சேவ் பண்ணும்போது தெரியவே தெரியாது, திடீர்னு பார்த்தா ரத்தம் வரும். பாத்தீங்க வாயை எப்படி, எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? ஆனா இவங்க வாய் எப்படி இருக்கான் பாருங்க, தீட்டப்பட்ட சவர கத்தி, மொக்க கத்தி இல்ல, ஷார்ப்பான கத்தி, போடுறதே தெரியாது, வெட்டுறதே தெரியாது, ரத்தம் மட்டும் வர்றத, பாதிப்பு மட்டும் காமிக்கும். இந்த மாதிரி எத்தனை வாய் உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? வாய் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருக்கோம், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நான் இந்த வாயை பத்தி நிறைய போன வாரங்கள்ல, அதுக்கு முந்தின வாரம்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அண்ணாளுடைய வாயை பத்தி பேசினேன். இப்ப நம்ம பொதுவான காரியத்தை குறித்து சொல்றேன். பாருங்க வாய் எப்படி இருக்கான், சவர கத்தி. பேசியே அவங்க நம்ம குடும்பத்தை தான் தாக்குறாங்கன்ற மாதிரி தெரியும், ஆனா தாக்குற மாதிரியும் தெரியாது. ஆனா அவங்க போன பிறகுதான் தெரியும் பாதிப்பு. கொளுத்தி விட்டுறது, வெட்டி விட்டுறது, விஷம் வைக்கிறது, நெருக்கிறது. பாருங்க வாயை வச்சு என்னென்ன காரியங்கள் பாருங்க. இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு வாய் எப்படி இருக்கான், வாழ்க்கைக்கு வாய்தாவா மாறிடும் அவர்கள் வாய். சரி, எரேமியா 9ஆம் அதிகாரம், எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். எப்படி இருக்கான் வாயில? இப்ப அம்பு இருக்கு, வாய்க்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? வாய்க்குள்ள என்ன இருக்கான், அம்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. நம்ம வீடு என்னமோ திருவொத்தியூர்ல இருக்கும், அம்பு இருக்கிறவன் வாய் மணலி புதுநகர்ல இருக்கும். இங்கே பேசி 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 இங்க நம்ம வார்த்தை அங்க நம்மளை காயப்படுத்தும். அம்பு என்ன பண்ணும், குத்தி கிழிக்கும். இப்படி பேசுனாங்க தெரியுமாங்க உங்க சொந்தக்காரங்க, நான் போனேன் இந்த மாதிரிலாம் பேசுனாங்க உங்களை பத்தி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பாருங்க, அப்ப அது குத்தி கிழிக்குமா. வாய்க்குள்ள இப்ப என்ன இருக்கு, மொத்த உலகத்துல இருக்கிற டெட்லி ஆயுதமே வாய் தான் போல, பைபிள் படிச்சு பார்த்தா. அதாவது ஒரு வாய் தான் ஒரு 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 நாட்டையே அழிக்கிற ஒரு பெரிய ஆயுதம். மற்ற இந்த அணு ஆயுதம் எதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த வாய் எப்படி இருக்கான், கூர்மையான அம்பு போல, ரொம்ப தூரத்துல இருந்து குறிப்பாக்குறது தெரியும். ஆனா அம்பு என்ன செய்யும், குத்தி கிழிக்கும். குத்தி கிழிக்குமா, கிழிக்காதா, காயப்படுத்தும். அடுத்தது உயிரை எடுத்துரும். இப்போ வாய்க்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க, வாய்க்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு? நெருக்குகிற வார்த்தை, அடுத்தது வெட்டி போடுற வார்த்தை இருக்கு, அடுத்தது விஷம், அடுத்தது நெருப்பு, அடுத்தது சவர கத்தி, அடுத்தது அம்பு, குத்தி கிழிக்கிற அம்பு. அடுத்தது வாசிப்போம், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். திருடனுக்கு
எனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் கண்ணாயிருக்கும் கூர்மையான அனுபவம். இப்ப வாயில என்ன இருக்கான்? பொய் சாட்சி சொல்றான். வாயில தண்டாயுதம். பார்த்துருக்கீங்களா? இந்த இவ்வளவு பெருசு மேல இருக்கும், கீழே கொம்பு இப்படி இருக்கு, இப்படி எடுத்து சுத்துவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கரலாக்கட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும், அதான் தண்டாயுதம். வாய்க்குள்ள தண்டாயுதம் இருக்கான். எதுக்கு? மண்டையில போட்டா என்ன ஆகும்? தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கும் சிலர் பேசுற வார்த்தைக்கு. சில வாயை திறந்தா நம்ம தலையில இடி இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதான் தண்டாயுதத்திலே போட்ட மாதிரி. வாய்க்குள்ள எவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மெசேஜ் எழுதும் போது எனக்கு ஒரே உருவம் வந்து போச்சு. அப்புறமா பல விஷயங்கள் வந்தது. ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் என் கண்மணி, இதெல்லாம் எழுதுறதெல்லாம் அப்படியே ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி. சரி, நல்லது. அந்த அனுபவம் வந்ததுனால தானே இந்த விஷயம் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் தேவ பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அப்ப நாம சிலரோட போய் பழக்கிறோம், ஐக்கியம் வச்சுக்கிறோம், நல்லது. ஆகையால சில காரியங்களை அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஏன் ஆண்டவரே என்ன இங்க அமிச்சிங்க? இவன் வாயை பத்தி உனக்கு தெரியணும்பா. இவன் வாயில என்ன ஆயுதம் இருக்குன்றதை நான் அவனுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். சவரக்கத்தியா, நெருப்பா, விஷமா, தண்டாயுதமா, நெருக்குமா, கொல்லுமா, எது இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன் உன்னை. அவங்க இல்லைன்னா அங்க போலன்னா, அவங்க கிட்ட பேசலன்னா அவங்களோட விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா? சரி, இப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 7 காரியத்தை சொல்லியிருக்கேன். இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். யோபு 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு 5:21. போதும் போதும் போதும். இப்ப நாவுக்குள்ள என்ன இருக்கான்? வாய்க்குள்ள சவுக்கு. பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் சும்மா சொல்லுங்க. எப்படின்னா, இந்த சவுக்குன்னா என்ன தெரியுமா? உயிர்லாம் போவாது, அடிச்சு சதைய மாம்சத்தை அப்படியே பிச்சு எடுக்கும். சிலர் பேசினாவே அப்படியே உடம்புல இருந்து சதை பிச்சின்னு போற அளவுக்கு ஒரு வலி இருக்கும். சதை பிச்சுட்டு போனா எப்படி வலிக்கும்? அப்படி ஒரு வலி இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தந்த வசனத்துக்கு இந்தந்த முகத்தை போடலான்னு இந்நேரத்துக்கு ஒரு தீர்மானம் வந்திருப்பீங்க. இந்தந்த வார்த்தைக்கு இந்தந்த முகம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்டா? சார், என்ன எத்தனை பேர் இப்படி அப்போ பைபிள்ல சொல்லியிருக்கு, இது வாயில சவுக்க வச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, இது வாயில நெருப்பை வச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, இது வாயில விஷத்தை வச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, இது வாயில நெருக்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சிருக்கு, இது வாயில தண்டாயுதத்தை வச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, இது வாயில ஈட்டியை வச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, இப்ப இது வாயில சவுக்க வச்சுன்னு தெரியுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இதெல்லாம்? வாய் சவுக்கம். அதை சரியா பயன்படுத்தினா வேற, அதை தவறா பயன்படுத்தும் போது அத்தனுடைய வாழ்க்கையை பிச்சு எடுக்குமா? சரி, இன்னும் அதே யோபு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. வாயின் வார்த்தைகள் பலமான காற்றான். எப்படி நான் பேசிய அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போட்டுருது. நல்ல ஐடியா இல்ல இது? இப்ப இந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்த நமக்கு தான் தெரியல போல இருக்கு. வாயில பேசிய வீடு காலி பண்ணி வைக்கிறது, வாயில பேசிய வாழ்க்கையை காலி பண்ணி வைக்கிறது, வாயில பேசிய ஊரை காலி பண்ணி வைக்கிறது. சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல ஒரே சண்டைப்பா, அதனால அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டேன்பா, இந்த தெருல ஒரே சண்டைப்பா, எப்ப பார்த்தா அந்த தெருவை விட்டு காலி பண்ணிட்டேனா. அதான் எப்படின்னா காட்டுறான், சுழல் காத்து மாதிரி. சுழல் காத்துல மாட்டினா என்ன ஆகும்? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும், தூக்கி அப்படியே அலக்கா போட்டுரும். அது போல்தான் வாய் என்பது சுழல் காட்டுறோம். இந்த வாயை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கல்ல நம்ம வாழ்க்கையில் இப்போ தெரியுது. நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எந்த வாயெல்லாம் கடந்து வந்திருக்குண்டா அப்பா, இத்தனை வருஷத்துல, இத்தனை நாள்ல. இன்னைக்கு காலில் கூட அப்படி ஒரு வாயை பார்த்துட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பாருங்க, வாய் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சிலருக்கு வாய்தாவா மாறுது? அவங்க இன்னைக்கு பேசிடலாம், காலம் அதை திருப்பி அவங்களுக்கே கொடுக்கும். காலம் மறுபடியும் அதை உணர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. நான் என் வாயால் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி விஷமாகிட்டேன், அப்படி அதை உணர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை உணராதபடி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முடிவில் எப்படி தெரியுமா இருக்கும்? முடிவு சம்பூர்ணமா இருக்காது, அற்பமா இருக்கும். பாருங்க, வாயை வச்சு என்ன வேலைலாம் பண்றாங்க பாருங்க. சரி, இன்னொரு வசனம், யோபு 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்க பாத்தீங்களா, வாய் கன்னத்துல விடுற அடிக்கு சமமா. வாய் எதுக்கு சமமா? கன்னத்துல ஒரு அறை அறையிறாங்க பாருங்க, அதுக்கு சமமா. இப்ப பாருங்க, டோட்டல் வாயை வச்சு என்ன வேணா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது.
இந்த டோட்டல் வாய் எவ்வளவு விஷயம். இதைத்தான் யோபு தீர்மானம் பண்றான், என் வாயிலிருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாயில நெருப்பு இருக்காது, என் வாயில கொல்லுதலுக்கான வார்த்தை இருக்காது, என் வாயில விஷம் இருக்காது, என் வாயில என்ன இருக்காது? தண்டாயுதம் இருக்காது, என் வாயில ஈட்டி இருக்காது, என் வாயில சவுக்கு இருக்காது, என் வாயில கொடுமையான காற்று போல மற்ற கன்னத்தில் அடிக்கிற வார்த்தை இருக்காது. யோபு இதை தான் தீர்மானம் பண்றான், என் நாவினால நான் தீர்மானம் பண்றேன். ஆனா சில வீட்டில் நடக்கிற சண்டைகளுக்கு நோயோ பேயோ பிரச்சனை இல்லைங்க, வாய் தான் பிரச்சனை. வாய் தான் பிரச்சனை, நோயோ பேயோ இல்லை, வாய் தான். சில வீடு கவிழ்ந்து போவதுக்கு காரணம் வாய் தான். சில வீடு எரிஞ்சு போவதுக்கு காரணம் வாய் தான். சில வீடு விஷமா மாறுறதுக்கு காரணம் வாய் தான். சில வீடு ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே தூக்கி போடுறதுக்கு காரணம் வாய் தான். சில விஷயம் தலையில இடி போல இறங்கிறதுக்கு சில குடும்பத்துல காரணம் வாய் தான். இன்னைக்கு யோபு ஒரு தீர்மானம் பண்ணா, என் வாயினால் நான் பாவம் செய்யணும். நோயோ பேயோ கிடையாது, வாய் தான். சில வீட்டில் பிரச்சனை. வீட்டில் வாய் நின்றா என்ன ஆகுது? அடுத்தது வீட்டில் யாராவது ஒருத்தர் கை நீளும். கரெக்டா? வீட்டில் வாய் நீண்டால் யாராவது ஒருத்தருக்கு என்ன நீளும்? கை நீளும். கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம வாய்க்கு கடிவாளம் போட்டோம்னா, நம்ம வாய்க்கு சரியான கடிவாளம் போட்டு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இது வரைக்கும் நானும் ஒரு சில காரியங்களை செஞ்சுருக்கேன், இது இப்படி செய்ய மாட்டேன் ஒரு தீர்மானம் பண்ணால், அப்போ நம்ம வாய் நமக்கு வாய்தாவா இல்லை, நம்ம வாய் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது. சரி, அப்படியே சும்மா ஒரு 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 கதையாக சொல்கிறேன். ஒருத்தன் ஒரே ஒரு வாயை திறந்தான், இப்படிப்பட்ட வாய் இருக்கிற ஒரு ஆள்னு வச்சுப்போமே, இந்த நான் சொன்ன லிஸ்ட் அவுட்டில் வாயை திறந்தான், ஒரு 80 பேருக்கு மேலே அவுட்டு. இவன் பேசுறதுலே 80 பேர் செத்தாங்க. நம்ம பேசி வாழ வைக்கிறோமா இல்லை சாகடிக்கிறோமா? என்ன பாச சொல்றீங்க? பேசி பல பேர் வாழ்ந்தவங்க தான் சபையில் இல்லைன்ட்டோம். பரவாயில்ல, பரவாயில்ல. ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வளமையை உண்டு பண்ணியிருக்குன்னா அது கர்த்தருடைய மகிமை. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் பேசுகிறான், பேசி என்ன பண்ணிட்டான்? இவன் பேசுறதுனால 80 பேருக்கு மேலே காலி அந்த வீட்டில். எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேலின் புத்தகம். குடும்பத்தையே காலி பண்ணுற மனுஷங்களாம் இருந்திருக்காங்க பைபிளில். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். இங்க பாருங்க, தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுறான். ஓடுற வழியில இவனுக்கு ஆயுதம் தேவைப்படுது. இவன் என்ன பண்றான்? அகிமெலேக்க பார்த்து வந்து கேட்குறான், உங்கள்கிட்ட ஈட்டியாவது கத்தியாவது இருக்கா? நான் ராஜாவோட வேலையா போறேன். யார் வேலையா போறேன்? தாவீது வந்து சவுலோட வேலையா போறேன்னு போய் சொல்றான். இவன் பயந்து ஓடுறதே தாவீதுக்கு தான், சவுலுக்கு தான். இவன் என்ன பண்றான்? நீ கோலியாத்தை ஜெயிச்ச பார்த்தியா? ஒரு கத்தி, அதை நான் சுத்தி வச்சிருக்கேன், வேணா எடுத்துன்னு போ அப்படின்ட்டான். போயிட்டானா? போய் சொல்லிட்டான் தாவீது. இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, சவுல் ராஜாவுக்கு போயிடுது. தாவீதுக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சவுல் கேட்கிறான், அப்ப தாவீதுக்கு உதவி செய்தவன் யார் என்னன்னு சொல்லிட மாட்டாங்களா? கோலியாத்தின் கத்தி இவங்கிட்ட தான் இருந்தது, அதை இவன் கொடுத்துட்டான்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு போய் அவனை கூட்டு வாங்கன்றாங்க. 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இவன் சொன்னான் பாருங்க, என் குடும்பத்துக்கே இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. சொன்ன உண்டதை இருக்கிறபடி சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? இவன் சொல்றான், எனக்கும் தெரியாது, என் குடும்பத்துக்கும் தெரியாது. தாவீது வந்தானா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டா, ராஜா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. 16வது வசனத்தை வாசிங்க. ராஜாவோ அபிமெலேக்கு, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும். இப்ப ராஜா சொல்றான், நீ மட்டும் இல்ல, இவன் வாய் பார்த்தீங்களா? ஆமா ராஜாவே, நான் தான் கொடுத்தேன், அவன் வந்தான் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவன் எல்லாரும் இழுத்து விட்டான்.
சொன்னீங்க, அது எனக்கு தூரமா இருப்பார். ராஜாவுடைய அடியாராகிய என் மேல் தகப்பன் வீட்டாரில் என் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். என் வீடு, என் குடும்பம், என் தகப்பன் வீடு யார் மேலும் குற்றம் சுமத்த வேணாம். இவனை இழுத்து விட்டதுனால ராஜா கொடுத்தாரு பாருங்க ஒரு தண்டனை, வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். அடுத்த வசனம், நிற்கிற சேவரை நோக்கி வெளிப்படுத்தவில்லை என்றா பாருங்க, ஆர்டர் போட்டான். அப்படின்னா இவனுங்களும் ஒரு இந்த தாவீது ஓடி போனதுல இவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா தாவீது என்ன சொன்னான்? வாயால ஒரு பொய் சொன்னான், நான் ராஜா வேலையா தான் போறேன், கத்தி தேவைப்படுது அப்படின்ட்டு பொய் சொல்லி எடுத்துட்டு போயிட்டான். அதே நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா 18வது வசனம் வாசிச்சீங்களா? எத்தனை பேரு? 85 பேர் ஒரு மனுஷன் வாயை திறந்ததுனால செத்துருக்கிறான். எப்படி? தாவீது வாயை திறந்தா, அடுத்தது அந்த ஆசாரியன் வாயை திறந்தான், 85 பேர் காலி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாய் எவ்வளவு பெரிய ஆயுதம், வாய் எவ்வளவு பெரிய ஆயுதம். ஆனா பாருங்க, தாவீது கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவன் உணர்ந்துருவான், சொல்லிடுவான். நிறைய தப்பு பண்ணுவான், இஷ்டத்துக்கு தப்பு தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்குனால அவன் தவறை உணர்றான். உடனே அவன் பாருங்க 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது அபியாத்தரை பார்த்து, ஏதோமியனானிய தோவேக்கு அங்கே இருந்தபடினால் அவன் எவ்விதத்தாகிலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்துக்கு காரணம் நானே. அவன் பாருங்க டைரக்டா கன்ஃபெஷன் பண்ணிட்டான், உன் வீட்டுல எல்லாரும் செத்தாங்களே அதுக்கு காரணம் நான் தான் பான்னு. வாயின் செய்த தவறை வாயினாலே ஒப்புக்கொண்டான். இப்போ இன்னைக்கு என் வாயில நான் தவறு செஞ்சுட்டேன்னா என் தவறை நான் என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ளணும். என் வாயில நான் தவறு செஞ்சுட்ட ஆண்டவரே, என் வாயில நெருப்பு இருக்க ஆண்டவரே, என் வாயில விஷம் இருக்க ஆண்டவரே, என் வாய் மற்றவங்களை கொல்லுது, என் வாய் தண்டாயுதமா இருக்கு, என் வாய் சவுக்கா இருக்கு, என் வாய் என்ன பண்ணுது? அடுத்தவனுடைய வாழ்க்கையை கொளுத்தி போடுது. என் வாயின் வார்த்தை அடுத்தவனுடைய வாழ்க்கையை சுழல் காற்றுல மாற்றாம தூக்கிட்டு போகுது. என் வாயில இருந்து அம்பு போல வார்த்தைகள் புறப்பட்டு வருது. இன்னைக்கு இந்த தாவீதை போல நாம சொல்ல முடியுமா? என் வாயில இப்படிப்பட்ட காரியம் இல்லை, அப்படியே இருந்தாலும் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை என் வாயில இருந்து எடுத்து போடுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்றான் பாருங்க. இந்த ஒரு தீர்மானம் செய்யணும் என் வாயினால. யோபு சொன்னது போல இன்னைக்கு என் வாயினால நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன். சரி, இதுக்கு இன்னொரு வசனத்தையே நான் சொல்றேன். எரோமியா 15ஆம் அதிகாரம். இப்போ என்ன செய்யணும்? எரோமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ திரும்பினால் பாருங்க, தீர்ப்பானது நீங்க ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தைக்குள்ள நான் சொன்ன எல்லாம் வந்துடுது. நெருப்பு, சவுக்கு, காத்து, தண்டாயுதம், அம்பு, கத்தி, விஷம், நெருக்கமான வார்த்தை எல்லாமே இந்த தீர்ப்பானதுக்குள்ள வந்துருச்சு. தீர்ப்பானது என்று உன் வாயிலிருந்து இதையும் விலையேற பெற்ற காரியம் உனக்கு நான் கொடுத்திருக்கேன், அதையும் நீ பிரித்து எடுத்தால் என் வாய் போல் நீ அவர்களிடத்தில். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தீர்ப்பானதெல்லாம் உன் வாயில இருந்து எடுத்துட்டா என் வாய் போல உன் வாய் மாறிடும். எவ்வளவு ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வராரு பாருங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் வாய். இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க, உன்னை சீர்படுத்த முகத்துக்கு முன்பாக நிலைப்பட்டிருப்பாய், நீ தீர்ப்பானதை விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் உன் வாய். அப்ப வாயிலிருந்து இதெல்லாம் பிரிச்சு எடுக்கணுமா? வாயில எப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னா இதெல்லாம் பிரிச்சு எடுக்கணுமா? பிரிச்சு எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை வாய்தாவா இருக்காது, வாய் தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாயே எனக்கு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? அப்ப நான் என் வாயில என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? என் வாயில என்ன இருக்கக்கூடாது? நெருக்கமான வார்த்தை இருக்கக்கூடாது. அதே போல கொல்ற வார்த்தை இருக்கக்கூடாது. அதே போல விஷம் இருக்கக்கூடாது. அதே போல என்ன சொன்ன? நெருப்பு இருக்கக்கூடாது. அடுத்தது சவரக்கத்தி போல வாய் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொன்ன? அம்பு போல இருக்கக்கூடாது, தண்டாயுதம் போல இருக்கக்கூடாது. அதே போல சவுக்கு போல இருக்கக்கூடாது, பலமான காற்று போல இருக்கக்கூடாது, கன்னத்தில் விழும் அடி போல என் வார்த்தை இருக்கக்கூடாது. என் வாயில இருக்கிற இந்த தீர்ப்பானதை நான் எடுத்து போடும்போது கட்டுடைய வாயை போல என் வாய் மாறும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப என்னுடைய வாயில என்ன இருக்கணும்? நான் சுருக்கமா சொல்றேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தரின் நியாய பிரமாணம், அதாவது இயேசுவின் வார்த்தை என் வாயில இருக்கணும்.
அப்ப என் வாயில என்ன இருக்கணும்? இயேசுவின் வார்த்தைகள் இருக்கணும். வார்த்தை இருக்கா? என் வாய் எனக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா என் வாயில என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என் வாயினால் நான் சொன்னதை நிறைவேற்றணும். வாயினால ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டா அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிற வாயா இருக்கணும். பொருத்தனை பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற வாயா இருக்கக்கூடாது. என் வாயினால பொருத்தனை செய்ததை நான் நிறைவேற்றி முடிக்கிறவனா இருக்கணும். என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். என் வாயில செய்த பொருத்தனையை நிறைவேற்றவனா இருக்கணும். சங்கீதம் 34:1 வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அப்ப என் வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். என் வாயில துதி இருக்கணும். இயேசுவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்சு பார்த்தோம்னா அவன் தன் வாயின் பலனினால் திருப்தி ஆவான்னு போட்டிருக்கு. அப்ப என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்து அவருக்கு செலுத்தின பொருத்தனையை நான் சரியா செலுத்தி என் வாழ்க்கைய ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய வாயா என் வாய் இருக்கும்போது என் வாயில ஒரு திருப்தியான காரியங்கள் காணப்படுகிறது. இதைதான் ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி. அப்ப என் வாழ்க்கை வாயில ஆரம்பிச்சு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா முடியணுமே தவிர வாய்தாவா முடிஞ்சிடக்கூடாது. வாய்தாவா மாறிடக்கூடாது. என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும்னா தீர்ப்பானத காரியங்கள், கத்தி போல காரியம், நெருக்கிற காரியம், அதே போல விஷமான காரியம், காற்றை போல காரியம், சவுக்கை போல காரியம், குத்தி கிழிக்கிற காரியம், இதெல்லாம் என் வாயில இருக்கக்கூடாது. என் வாயில என்ன இருக்கணும்? இயேசுவின் வார்த்தை இருக்கணும். என் வாயில என்ன இருக்கணும்? இயேசுவுக்கு செய்த பொருத்தனை செலுத்துகிற வாயா இருக்கணும். அவரை துதிக்கிற வாயா இருக்கணும். அப்ப என் வாய் நன்மையினால திருப்தி ஆகிற வாயா இருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, என் வாய் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா இல்ல சாபத்தை கொண்டு வருமா? என் வாய் எனக்கு மேன்மையை கொண்டு வருமா இல்ல என் வாய் எனக்கு வாய்தாவை கொண்டு வருமா? இப்போ இன்னைக்கு ஆண்டவர்கள் மத்தியில வாயை குறித்து பேசியிருக்கிறாருன்னா அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிக்கையா இருக்கணும். ஐயா நம் கண்களை மூடி ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வாய்க்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நம் வாய்க்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வாயின் வார்த்தையில ஒரு நெருக்கம் இருக்கக்கூடாது. நெருக்கிற வார்த்தை நம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதே போல வாய்க்குள் விஷம் இருக்கக்கூடாது. விஷமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. வாய்க்குள் நெருப்பு, அடுத்தவருடைய வாழ்க்கையை கொளுத்துகிற நெருப்பு போல வாய் இருக்கக்கூடாது. என் வாய்க்குள்ள அடுத்தவருடைய வாழ்க்கையை பிளக்கிற தண்டாயுதம் போல வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சுழல் காற்று போல என் வாய் இருக்கக்கூடாது. சவுக்கை போல இருக்கக்கூடாது. குத்தி கிழிக்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. என் வாய்க்குள்ள ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழும் வார்த்தைகள் இருக்க வேண்டும். அடுத்த குடும்பத்தை கொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. என் வாய்க்குள் கர்த்தருடைய துதி இருக்கும் பொழுது, அவருடைய வேத வார்த்தைகள் இருக்கும் பொழுது, அவருக்கு செய்கிற பொருத்தனையை என் வாயினால் அறிக்கையிட்டு அதை செய்து முடிக்கும் பொழுது என் வாயை அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். என் வாழ்க்கை நன்மையினால் திருப்தி ஆகும். அதற்கு முதல் படி என் வாய். என் வாயை ஆண்டவரே யோபு சொன்னது போல என் வாயினால் நான் பாவம் செய்ய இந்த தீர்மானத்தோடு இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீர் பொறுப்பெடுத்துக்கொள். இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசும்பொழுது கர்த்தர் இப்படியான வார்த்தைகளை என் மத்தியில் பேசியிருக்கிறார் என்ற ஒரு ஞாபகம் எங்களுக்கு வரட்டும். கர்த்தருடைய கரத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், திருச்சபை, விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசிர்வதி. எல்லா துதிகான மகிமை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் இரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே